வாங்க இன்றைக்கி அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். முதல்ல கடுகு கடலப்பருப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். எப்பவுமே கீரைக்கு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகாவும் சேர்த்தக்கூடாது. அதுக்கு பதிலாக வரமிளகாய் விதையை எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அகத்திக்கீரையை நம்ம நல்லா பிச்சு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்திக்கலாம். அகத்திக்கீரை சேர்த்திக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை நம்ம கழுவி எடுத்ததுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதனால் கொஞ்சம் முதல்ல வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கீரை வேக வைக்கிறதுக்கு. அகத்திக்கீரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது எதனாலும் கொஞ்சம் கீரை சுண்டி வரும், அதனால் பார்த்துட்டு அப்புறமா உப்பு சேர்த்திக்கிறதுனால. ஆரம்பத்திலே சேர்த்தும் போது நமக்கு உப்பு அதிகமாக போயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை கலர் மாதிரி எப்படி எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.